அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஆசை வார்த்தைகளை காட்டி விஜயாவோட மனசை கெடுத்துட்டான். உனிமா அவளை என் இதயத்துல வச்சு பூட்டி வச்சிருந்தேன். அவளை என் இதயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமா என் இதயத்துல இடம் இல்ல. என்னையே நினைச்சு உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற முடியுமா? வர இல்லையா? எப்படி நீ ஒருத்தி உன் இதயத்துல வச்சு பூட்டிக்கினியா அந்த மாதிரி நானும் உன்னை என் இதயத்துல வச்சு பூட்டிக்கினேன். நீயா வர்ற வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கின்னு இருப்பேன். நான் கண்ணையாக இருந்துடுவேன். என்ன சாமி இந்த பக்கம்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க புருஷன் போற போக்கே சரியில்லை. சரசுங்கிற பொண்ணை வசியப்படுத்த எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர்ற வளையல உங்க வீட்டு சாமி படத்துக்கு பின்னால வைப்பாரு. 3ஆம் ஜாமத்துல அவர் எந்திரிச்சு வெளியே போவார். அந்த நேரத்துல அந்த வளையலை எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அளவில்லையா? இன்னுமா தூக்கலைங்க? தூக்கம் இல்ல. இன்னுமா இது? காலையில 4 மணி எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குவானா? இப்படி மூச்சு நடந்தா உடம்பு இன்னத்துக்கு ஆவான். துரும்பா இறக்கி விடாது கொத்தரக பாதியா பாடிய தப்பாகுன்னா எல்லாம் நான் சொல்லி தரணும். கொசு கடிக்கா போச்சு படுத்துக்கோ. வச்சிடணுமோ எங்க மூட்டி ஆட்டு விட்டில அங்கே நிட்டோம். ஆமா 3ஆம் ஜாமத்துக்கு தானே சாமியார் வர சொன்னாரு. கத்து விட்டு தூங்குது தூங்கு நல்ல நேரம். மனுஷனா அவன் 3ஆம் ஜாமத்துக்கு என்ன வர சொல்லிட்டு அவனை காணும். நல்லா மாட்டணும் போவா. காணுமே. என்னடா இது மாய மந்திர மாதிரி இது? சாமியார் வந்து வளையல தூக்கி போட்டானா? அத்தா என்ன அத்தா 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 அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சச்செல்லாம் போச்சு. ஓ பாத்தனி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் ட்ரிப் போலாமா? வேண்டாங்க, அந்த படத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டம் இல்லாத படமா போலாங்க. நாளைக்கு போலாம். சின்ன பையன் தலையில போறானே அவன் என்ன பண்ண போறான்? அத பத்தி உனக்கு என்னய்யா? அந்த காலத்து ஆளுங்க நாம. எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அடுத்த வருஷம் குழந்தைய பெத்துக்குவேன். இவராவது 1 வருஷம், எனக்கு வயசு 70. இப்ப நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கன்னா டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கின்னு 10வது மாசம் பெற்றுருவேன். அறிவு இருக்காயா உனக்கு? காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த வயசுல சின்ன வீடு உனக்கு ஒரு கேடா? உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கலன்னா எங்களாலேயே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப அவங்க ஓவர் ஸ்டெடி இல்ல, நீங்க எடுத்துடுங்க. என்ன
ஏன் நிக்கிற? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். ஓ, நீங்க தப்பா நினைக்கலாம். அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்குது. தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமான்னு கேளு. ஒண்ணும் இல்ல, சினிமா பாடகி கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன். வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறியா? பட டேய், முதல்ல பொழப்ப தேடிக்க, அப்புறம் பொட்டச்சி தேடல. என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல, ஊரை விட்டே துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அண்ணா, ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல. ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. இத பாரு, நான் ரொம்ப தைரியசாலி நீயே சொல்லிருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்தா. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா வயிற்று பொழப்புக்கா உன்னை தனியா விட்டு போறேன் பாரு, அதான் வருத்தப்படுறேன். இத பாருங்க, நான் கதவை தாழ் போட்டுட்டு படுத்துக்குவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ தாள் போட்டு படுத்துக்கலாமா? ஆனா ஒண்ட வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா? அண்ணே, நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு திண்ணையில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி சொல்றேன். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு. அலமேலக்கா, என்னப்பா தோற? என்ன விஷயம்? நான் டியூட்டி மேல போறேன். வர்ற வரைக்கும் லட்சுமி பத்திரமா பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போய். உங்களை தவிர வேற யாரையுமே நான் மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நீங்க தான் நான் தான் நீங்க. யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. வயசு பையன், தானா சிரிக்கிற, தானா பேசுற, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் லவ்வா? அப்படிலாம் இல்லக்கா. சும்மா சொல்லு தம்பி. உன் வயசுல நானும் அப்படித்தான். ஆமா, நான் ஊட்டில இருந்தப்ப ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, என் மனசை திருடிட்டா. அதானே பணக்கார பொண்ணுன்னு சொல்ற. பாப்பாளுக சிரிக்க சிரிக்க பேசுவாளுக, அந்தஸ்து பத்தாதுன்னு வேற ஒருத்த கூட போயிடுவா. அப்புறமா நீ தேவதாஸ் ஆயிடுவ. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லக்கா.